அஸ்ஸலாமு அலைக்கும். மிதி பாவக்காய் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பொடுசா கட் பண்ணிட்டு இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூள், 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். இதை தனியா அடுப்புல வேக வச்சுக்கலாம். ஒரு கடாய் எடுத்திருக்கேன். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி நிறம் மாறி வரணும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு பிறகு வேக வச்சிருக்க பாவக்காவை சேர்த்துடலாம். இந்த மாதிரி தண்ணி இல்லாம நல்லா வத்தி வந்திருக்கணும். பாவக்காய் நல்லா சாஃப்டா வெந்திருக்கணும். இந்த ஸ்டேஜ்ல பாவக்காவை வெங்காயத்து கூட சேர்த்துடலாம். இந்த பாவக்காய் பொரியலுக்கு நல்ல ஃபிளேவர் கொடுக்கக்கூடியது பெருஞ்சீரகம் தான். 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா சுருள வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்திருக்கேன். எந்த அளவுக்கு தேங்காய் பூ ஜாஸ்தியா சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு பாவக்காய் பொரியல் நல்ல டேஸ்டா இருக்குங்க. அடுப்பை ஃபுல் ஃபிளேம்ல வச்சுட்டு 3 நிமிஷம் சுருள வதக்கி எடுத்துக்கோங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு வச்சு கொடுத்தோம்னா எவ்வளவு நேரம் ஆனாலும் பொரியல் கெட்டு போகாம இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், செம்ம டேஸ்டான பாவக்காய் பொரியல் ரெடி. மஸ்ட் ட்ரை ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.